ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அதுவும் சோமவாரத்துல வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. அற்புதமான ஒரு நாள். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு இந்த ஒரு போட்டோவை நீங்க ஒரு முறை பார்த்தாலே போதும், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வரும். நடக்காத காரியம் நடக்கும். நல்ல செய்தி தேடி வரும். அது என்ன போட்டோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன போட்டோவை எப்போ பார்க்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை நம்ம சங்கடகர சதுர்த்தியாக கணக்கில் எடுத்துக்கிட்டு அவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வோம். அப்படி செய்யறது மூலயமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் அறவே தீரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. மாதம் முழுக்க நீங்க பெருசா விநாயகர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதுக்கான நேரம் ஒதுக்கல அப்படின்னாலும் சங்கடகர சதுர்த்தி தினம் வரக்கூடிய அன்றைய ஒரு நாள் நீங்க முழு பக்தியோட நம்பிக்கையோட விநாயகர் பெருமானை வணங்கும் போது நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி திங்கட்கிழமையில வந்தா அது கூடுதல் விசேஷம். ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது விநாயகர் பெருமானோட தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். எந்த ஒரு திதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டாலும் அது என்ன கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். அப்படிப்பட்ட சோமவாரம் அழைக்கப்படக்கூடிய திங்கட்கிழமையில இந்த மாதம் சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். இதை தவற விட்டுறாதீங்க. எல்லா மாதமும் திங்கட்கிழமையில வரும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. சதுர்த்தி திதி பிறக்கிறத பொறுத்து அந்த நேரத்தை பொறுத்து தான் கோவில்களையும் வீட்லையும் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்திக்கான அந்த திதி அப்படிங்கிறது டிசம்பர் 7ஆம் தேதி, அதாவது சங்கடகர சதுர்த்திக்கு முந்தைய நாள் இரவு 11 மணி 24 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து டிசம்பர் 8ஆம் தேதி இரவு 9 மணி 51 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சதுர்த்தி திதிக்கான வழிபாடை பண்றது, கோவிலுக்கு போயிட்டு பூஜைகள் பண்றது, இது எதுவா இருந்தாலும் நீங்க திங்கட்கிழமை இரவு 9 மணி 51 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடணும். அதுக்கு மேல சதுர்த்தி திதி முடிஞ்சிடும். சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது மாலை 5 மணிலேருந்து 6 மணி. இந்த 1 மணி நேரம் தான் நம்ம வீடு பகுதியில் கோவில்கள்ல விநாயகருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. எல்லா மாதமும் சொல்ற மாதிரியே விநாயகர் பெருமானோட அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப அதிகமா வாங்கி தர முடியலையா, ஒரு 1/2 லிட்டர் பால் அதுவே போதும். விநாயகர் பெருமான் அதை முழுசா ஏத்துப்பார். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய அந்த தினம் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு போட்டோவை கண்குளிர பார்த்தாலே போதும், அதிர்ஷ்டம் பெருகும். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தியே விசேஷம்தான். அது திங்கட்கிழமையில வந்திருக்கும் போது கூடுதல் சிறப்புன்னு சொல்லியிருந்தோம்ல. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள். சிவபெருமானுக்கு உகந்த பொருட்கள் நிறைய இருக்கு. அதுல சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை மிகுந்த ஒரு பொருள் வெட்டி வேர். சிவபெருமானோட வடிவங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியவர் நடராஜர். நடராஜருக்கு வெட்டி வேர் மாலை அணிவிக்கும் போது நம்மளோட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உகந்த அந்த வெட்டி வேர் இருக்குல்ல, அந்த வெட்டி வேரால தயார் செய்திருக்கக்கூடிய விநாயகரோட போட்டோ நிறைய பேர் வீடுகளில் இருக்கும். இல்லைனா வெட்டி வேரால செய்யப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் உருவத்தையே கூட நிறைய பேர் பூஜை அறையிலையோ அவங்க வீட்டோட மெயின் ஹால்லையோ மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க. தூங்கி எழுந்ததுக்கு பிறகு ஒருவேளை உங்க வீட்டுல வெட்டிவேர் விநாயகர் போட்டோவோ இல்ல வெட்டிவேர் விநாயகர் சிலையோ இருந்துச்சுன்னா முதல்ல அதுல கண் விழித்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வெட்டிவேர் விநாயகர் போட்டோ சிலை இல்ல, என்ன பண்ணலாம்? கண்டிப்பா இன்டர்நெட்ல கூகுள்ல விநாயகரோட போட்டோ, அதுவும் வெட்டிவேர் விநாயகர் சிலை இருக்கும். அதை ஓபன் பண்ணி நீங்க பார்க்கணும், கண் குளிர பார்க்கணும். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு விநாயகர் பெருமானோட தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த அந்த வெட்டி வேரால தயார் செய்திருக்கக்கூடிய விநாயகரை நீங்க கண்குளிர பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி தேடி வரும். நடக்காத காரியங்கள் சீக்கிரமா நடக்கும். அதை விட முக்கியமானது, சங்கடங்கள் அப்படின்னாலே அது உடல் சம்பந்தமாகவும் இருக்கலாம், மனம் சம்பந்தமாகவும் இருக்கலாம், பொருளாதார சம்பந்தமாகவும் இருக்கலாம். இப்படி எல்லா கஷ்டங்களும் தீர்வதற்காக வெட்டிவேர் விநாயகர் முகத்துல நீங்க கண் விழிக்கும் போது கண்டிப்பான முறையில சங்கடகர சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் சங்கடங்கள் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.